ஹாய். ஸோ இது ஒரு தொகுப்புன்னு வச்சுக்கலாம். சில பாடல்கள் வரிகளோட தொகுப்பு. இது என்னன்னா, ஒருவன் மீதான பல வரிகள். அதுதான். சரி உள்ள போமா? ஓகே. ஸோ இது கம்பைன்ட் ஆஃப் சிங்கிங், சீயிங் இது எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய பாடல்கள் என்று நானே கூறிக்கொள்வதால் அதை நான் டைப் பண்ணி ஒரு சீக்வன்ஸாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது என்ன பார்க்கலாம். ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் கம்ஸ் உன்னை பார்த்த அந்த நொடியே. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து அந்த லைன்ஸ் சொல்கிறேன் இல்லை பாடுறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த பாட்டோட உருவான விதம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. ஒரு கமெண்ட் இருந்தாலும் நான் திரும்ப வீடியோ பண்ணி நான் போடுறேன். இப்படி அந்த வரிகள் வந்துச்சு, அந்த சீன் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. உன்னை பார்த்த அந்த நொடியே முழுதாய் என்னை நான் தொலைத்தேன். விவரம் ஏதும் அறியாமல் குழம்பி போய்தான் நின்றேன். தாங்காத பாரம் நானும் தாங்குறேன்னு ஏனோ நொடி எல்லாமே உன்னை பார்க்கத்தானே தோணும். உன்னோட குரலை கேட்கும் அந்த நேரம் புது பொறுப்புன்னு எடுப்பேனே நானும். ஆனேனே நான் தானே பித்தேறி போனேனே. வஸ்துக்கோ எல்லாமே நான் உன்னால மறந்தேனே. நீதானே எல்லாமே உன்னாலே தலைகீழா மாறி போச்சு உலகம் தானே. தன்னானே தானானே தன்னானே நானானே தன்னானே நானானே தன்னானே நானானே தானானே தன்னானே நானானே தன்னானே நானானே தன்னானே நானானே. சாரி, இந்த பியானோ மியூசிக் தெரிஞ்சவங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது என் மனசு ஆறுதலுக்காக நான் இருக்கிற வீடியோ. ஹியர் கம்ஸ் செகண்ட் சாங். இது என்னன்னா, நீதானே என்னாலும் என் நெஞ்சுக்குள்ள அது உள்ளுக்குள்ள அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீதானே என்னாலும் என் உள்ளுக்குள்ள இத உன்கிட்ட சொன்னா நீ என்ன சொல்வ? பதில் சொல்லாம போன நானும் என்ன செய்ய? நீ இல்லாமல் போவாயேனும் அச்சத்துல இத நானும் உன்கிட்ட இன்னும் சொல்லவில்லை. இத எனக்குள்ள நானே தானே பூட்டி வச்சேன். பூட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? அவங்க போய் சொல்லியிருக்கணும்ல. தென் தேர்ட் சாங் ஆர் லைன்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ப்போம். யாரையும் பார்க்காத என் கண்ணை உன்னை பார்க்க, உன்னோட குரலை கூட கேட்காமலே நானும் தோக்க. அடி நீயும் என்ன பண்ணவோ பின்ன சுத்துறேனே. நீயும் நான் என்ன நான் கண்டுக்காம போகிறீயே. எதுவும் பண்ண வேணாம் ஓ சொல்லு என்ன தாரேன். சொல்லு போதும் அந்த நிலவு வரையும் கூட்டி போவேன். தானானே நான் இது மோஸ்ட்லி சில பாட்டு வந்து சிமிலரா இருக்கும். என்னோட லைன்ஸ் ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி பாட்டு மாதிரி உட்காரதெல்லாம் இந்த வீடியோல இருக்கும். இதெல்லாம் கவிதையாக இருக்கிறதெல்லாம் தனியாக இருக்கும் இருக்கிறது. அதுவும் இல்லாம நான் பெரிய போயட்லாம் இல்லை. இது வரைக்கும் என் வாழ்க்கையிலேயே என்னோட லைன்ஸை நான் சொல்லாம கவிதைன்னு சொன்ன ஒரே ஆள் அவதான். அது நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் தான் இந்த நாள் வரைக்கும். மற்ற யாருமே சொன்னதில்லை. அவன் தெரிஞ்சு சொன்னால கலாச்சார சர்க்காஸ்டிக்கா சொன்னால ஐ டோன்ட் நோ. மேபி அதோட வெளிப்பாடு தான் இத்தனை கவிதைகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சில டைம் நான் வந்து ரேப் மாதிரி சாங் எழுதுவேன். அது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் பாடப்படுறதில்ல, என்னன்னு சொல்கிறேன். என்னையே உன்னை மறவேனே உன்னோட எல்லாமே உன்னை நினைப்பேனே கருங்கல்லாக நான் இருந்தேனே இப்போ உன்னில் நான் கரைஞ்சேனே. பெண்ணே உன்னை பார்த்தேனே அதனால் வாழும் அவள் கொண்டேனே. என்னோடு நீ இருந்தாலே உலகம் அடங்கும் என் கையுள்ளே.
தானானி தைனானானி 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 தானானி நனைனானானி நனைனானானி நனைனானானி. இப்படிதான் நிஜமா இந்த மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் தம்மு கட்டி வராங்க இந்த இடத்துல. அடுத்து அடுத்து இது வந்து ஒரு ஒரு செனாரியோட இருந்தது தான் அதுலேருந்து. உன்னை பார்த்த அந்த நொடியில ஒண்ணுமே புரியல எனக்குள்ள, நானும் இங்க சிக்கி தவிக்கிறேன். தானே நானே தானே பண்ணேன். நீயும் சிரிச்சு போன பின்னால வேற நினைச்ச ஏற்கடவோ கூட, என்ன பண்ண பயந்தான் உள்ளுக்குள்ள. தானே தானே நானே தானே நானே. அப்படியேப்பட்ட அடுத்து இது சில டைம் இந்த ஓல்ட் சாங் இது எல்லாமே நான் பார்த்ததுலேயுமே ஓல்ட் சாங் மாதிரி தான் இருக்கும். அப்புறமேட்டு ஒரு பாட்டு, எங்கிருந்தோ வந்தாள் அவள், உயிரை கவர்ந்து சென்றாள் அவள், எங்கிருந்தோ வந்தாள் அவள், உயிரை கவர்ந்து சென்றாள் அவள். சொல் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு, ஒரு பேக் லைன் சின்ன இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முன்னே எழுதின பாட்டா. அதான் கொஞ்சம் 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 மறந்துட்டு. இங்கே பாருங்க, போகும் வழி போகும் பாதையில சொல்லு கொஞ்சம் நானும் கூட வரேன், முன்னாவே போவோம் சேர்ந்தே நாம் வாழ்வோம், சொன்னாதா கேளு இங்க உன்னை விட்டா யாரு, உன்னாவே போவோம் நாம் நல்லாவே வாழ்வோம், சொன்னாதா கேளு இங்க என்ன விட்டா யாரு, தானா நீனா தானே நானேனா தானா நீனா தானே நானே நானேனா. இதில் அப்படியே பேக்கில் ரிலீஸ் வரும் என்னன்னா, மழையே ஆனாலும் சேர்ந்து ஏறுவோம், பூட்டியாரியே ஆனாலும் சாவி தேடுவோம், அப்படி இப்படின்லாம் வரும். அடுத்து பார்த்தோம் என்றால், இந்த மைக்ரோசாஃப்ட்காரங்க ஆட் போடுறாங்க காசு கொடுக்கலாம். அப்புறம் பழைய ஒன்று, ஒரு முறை அவள் முகம் பார்க்க வாரம் முழுவதும் நான் காத்திருக்கேன். ஒரு முறை அவள் முகம் பார்க்க வாரம் முழுவதும் நான் காத்திருக்கேன். முதல் முறை அவள் குரல் கேட்க என் உடலையும் நான் அங்கு மறந்தேன். யாரவள் யாரவள் என் மனம் கொண்ட இனியவள், இன்னும் அவள் அவள். அப்புறம் ஒரு பாட்டு ரீசெண்ட் எழுதினேன், அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏத்துக்க மனசு இல்லாட்டி அதுதான் நெசம். கண்ணதாச கவிதையும் தோத்து போவோம், அவ கண்ணழக பார்த்தா கண்ணனோட குழலும் மயங்கும், அவ குரலை கேட்டா கண்ணா கிருஷ்ண பரமாத்மாவோட புல்லாங்குழல் கூட இப்படி மயங்கிடும். அந்த மாதிரி அந்த மாதிரி. அப்புறம் ஒரு பக்கத்தில் அந்த ஃபோனுக்காக நல்லது, தொலைபேசி அழைப்பு ஒன்று போதுமே எனக்கு என்று, என்னவள் நீதான் என்று கூவி சொல்கிறேன், சிரித்து பேசும் குழந்தை பேச்சில் தோற்று போகும் மழலை மொழியும், அதை நான் கேட்கத்தானே காத்திருக்கிறேன், காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் தருகிறது வருடத்தின் வழிதான், இதிலிருந்து எப்பொழுது நான் மீளப் போகிறேன். அப்படி அப்படியே போயினே இருக்கும், வார்த்தை வந்துனே இருக்கும், எப்படின்னே தெரியல. அப்புறப்பட்ட கொல்லாதே கொல்லாதே ஒரு ஓர பார்வையால் என்னை சொல்லாமல் சென்றால் நான் என்ன செய்வது பெண்ணே, நீ இங்கே இருந்தால் நான் வானில் பறப்பேன், நீ இல்லாத நொடியொன்றை எப்படி நானும் கடப்பேன், தானானே தனேனா தனே நானே தனேனா தானானே தானே தானே நானே நானே. கள்ளச்சிரிப்பு ஒன்று காண காத்திருக்கிறேன் பெண்ணே, இங்கே நீயும் வராமல் போனால் என்ன செய்வது கண்ணே, தானானே நானே நான் தனே நானே நானே நான்
நானே தானே நானே தானே நானே நானே நான் கொஞ்சி சிரித்து சொன்னால் போதுமே, இங்கு நான் சிரித்து வாழ ஆசைதான் கூடுமே. அலைபேசி அழைப்பு ஒன்று போதுமே, இங்கு நான் இன்னவள் நீதான் என்று சொல்லுவேன். அப்படி படம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டு. உந்தன் வாழ்வில் நான் எந்த நிலை என்று முழு தெரியாமல் ஒழிக்கிறேன். அது வேணும். அது ஒரு சோகமான பாட்டு மனசில் படிக்கிறேன். இன்னொன்று, நிறையற்ற தரையில் நான் நிற்கிறேனே உன்னால் பதிலொன்று சொல்லி போடி ஒந்தன் முட்டை கண்ணா நின்னா நின்னா அப்படி பாட்டு. ஓகே, அடுத்த சாங். இந்த சாங் பார்த்தீங்கன்னா, உன்னைதான் நானும் பார்க்குறேன், கை கோக்கதானே ஏங்குறேன், உன்னோட செய்கிறதான் இங்கே நான் காத்திருக்கிறேன், கடல் கரையில் அலை அழகுல நில ஒளியில முகில் தொடுகையில் உன்னைதான் பார்க்குறேன், என்ன நான் தேடுறேன், புது போகிற பொண்ணு நானும் எடுக்கிறேனே, கரையோரம் அலையோடு நிலவோடு நான் நடக்க பொழுதெல்லாம் கதை பேசி நொடியெல்லாம் நான் சிரிக்க போனதெல்லாம் முடிஞ்சு போச்சு, வருங்காலம் தானே பேச்சு, அதுதானே நாமும் தேடி ஓடுறோம் ஓடுறோம், நிம்மதியை தேடி தானே எல்லோரும் போகிறோம் நாங்கள், அதுதானே நாமும் தேடி ஏங்குறோம் வேண்டுறோம், என்று ஒரு நாள் எல்லாம் நன்றாகவே மாறும், இங்கிருந்தோ ஒரு நம்பிக்கை தான் வரும். அந்த மாதிரி ஒரு பாடல். என் கண்ணே நித்தமும் உன்னை தேடும், நொடியெல்லாம் உன்கிட்ட பேசதும், உன்னோட விருப்பம் அங்க யாரோ தெரியாம நான் தயங்குறேனா, காலம் ரொம்ப வேகமா ஓடும், எதிர் காலம் நம்பிக்கையால் மாறும், நம் முயற்சி ஆகாரமா ஆகும், எல்லாமே எந்த நொடிதான் மாறும். இந்த பாட்டு வந்து நான் ரொம்ப இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும். அல்ல காது தோடு அழக நானும் என்ன சொல்ல, சும்மா கடந்து போக நானும் நினைச்ச மனசு ஒத்துக்கவில்லை, கவிதை எழுதி புகழமோ என்ற வார்த்தை கிடைக்கவில்லை, உலகமெல்லாம் தேடி திரிஞ்ச உண்மை பிறக்கவில்லை, அழகுக்குத்தான் ஈடு இன்ன யார நானும் சொல்ல, அழகுக்குத்தான் ஈடு இன்ன யாரும் இங்க இல்லை, அழகுக்குத்தான் ஈடு இன்ன யார நானும் சொல்ல, அழகுக்குத்தான் ஈடு இன்ன யாரும் இங்க இல்லை. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ரொம்ப பழசு. நான் ஃபஸ்ட்டு அப்போ எழுதுனது அழகாக இருக்கான்லாம் நான் பார்க்கல, பட் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக அழகாக இருக்கா, நான் என்ன பண்ணுறது, நோக்கம் அப்படி தொண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு. எங்கி தேங்கி நானும் என்ன பாசி பிடிச்ச கல் போல, நீரை போல தாண்டி போன ஒரே ஒரு பெண்ணால, சிவனேன்னு நானும் இருந்தேன் உன்னை பார்க்கும் முன்னால, உன்னை பார்த்த பிறகு எல்லாம் மாறி போச்சு தன்னால, பொழுதெல்லாம் தேடி திரிஞ்சு வந்து நின்ன முன்னால, எளிதா என கடந்து போன பின்ன விட்டு முன்னால, எல்லாமே மாறி போச்சு சொன்ன மூணு சொல்லால, வேணாம்னு சொல்லி போன முட்டை மொழி கண்ணால. இவன் நான் தமிழில் மட்டும் லைன் எழுத வைக்கல, இங்கிலீஷ்லேயும் எழுதி வச்சிருக்கா, ஏகப்பட்ட எழுதி வச்சிருக்கா. நான் கிராமர் மிஸ்டேக் காரணமாக நான் அவளை எல்லாம் சொல்ல மாட்டேன். சில ஓகே நம்ம பார்க்கலாம் ப்ளீஸ். ஓகே, அப்புறம் சொல்ல ஒன்றும் இல்லை. பை.